வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் பருப்பி எங்கள் அம்மா பண்ணுவா, பார்க்கலாம் வாங்கோ. தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு பொருள்லாம் பார்த்துக்குங்க. தேங்காய், சர்க்கரை, நெய், ஏலக்காய், அவ்வளோதான். பொடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல போட்டாச்சு, மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணிக்கணும். பாகு வச்சுக்கலாம். முதல்ல சர்க்கரை நனையிற அளவுக்கு ஜலம் ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். பொங்கி வரும், பயப்பட வேண்டாம். 2 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதுதான் அளவு. இதை பாருங்க, கம்பி பதம், ஒரு கம்பி பதம், இவ்வளோதான். தேங்காயை போட்டு கலர வேண்டியதுதான், சீக்கிரம் வந்துடும். அவ்வளோதான், தேங்காய் போட்டாச்சு. உங்கள் வேலையே கிடையாது, இதுக்கு சீக்கிரம் வந்துடும். ஏலக்காவை போட்டுடுறேன். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கை விடாத கலரிண்டே இருங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காத, நல்ல இதுனாத ஒட்டாத வரும். கொஞ்ச நாள் கழிச்சு நெய் ஊற்றிக்கலாம். தட்டில் நெய்யை ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கணும் கொட்டுறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கலரணும். 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன், அதில் பாதி அதில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் வேகணும், பொறுமையாக கலரினீங்கன்னா நல்லா வரும். மிச்ச நெய்யும் ஊற்றிடுறேன். அதில் சேர்ந்தாப்பில் வந்துடுத்து. இதை கொட்ட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் தடவின தட்டில் அப்படியே கொட்டிக்கலாம். நெய் தடவின தட்டில் கொட்டிக்கலாம். அப்படியே தானே விழுந்துடும், ஒட்டாத வருது பாருங்க. ஒத்தாப்பில் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் சூடு லேசாக ஆறுனதும் துண்டம் போட்டுக்கலாம். நல்லா ஆறி எடுத்து துண்டம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து தட்டில் அப்படியே கவுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுத்து. துண்டத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தானே வில்ல விழுந்துடும். அது பாருங்கள், ரவா போடாதையே சாப்பிட்டா நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவா துளியோண்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ரவா போட்டுக்கலாம். ரவா போடாத இருந்தால் தான் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவா. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வரும். யார் வேணாலும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். 1/4 மணி நேரத்தில் தேங்காய் பருப்பி ரெடி.